ஹாய்ப்பா, வாங்க பவுடரி மில்டியூ பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் நேற்று நீங்கள் கேட்டிருக்கீங்க, என் செடியில் அந்த மாதிரி ஒயிட் ஒயிட் பேட்சஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் வச்சுருக்கேன். காரணம் பயங்கரமாக காற்றடிக்குது. ஸோ நிறைய செடி கீழே விழுகுது. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். பட் ஆனால் அந்த செடி ஒரு டெய்லி 2-3 செடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேற்கு பக்கத்துலேருந்து காற்று நிறைய அடிக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நேற்று எங்கள் வீட்டில் அவர் இந்த மாதிரி ஷேட் நட்டை டபுளாக போட்டு இங்கிட்டு கட்டினா காற்று வராதுன்னு சொல்லி இப்படி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவலாமல் இருக்குப்பா. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சில செடியெல்லாம் செவரோரமாக அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த செடியெல்லாம் ஏன் கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் நம்ம அடுத்து உங்களுக்கு பாட் பண்ணி காமிக்கிறதுக்கு சில செடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து காட்டுறேன். தாய் செடினா என்னன்னு கேட்டிங்க, அதுக்கும் சில செடி எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம பவுட்ரி மில்டியூனா என்னன்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் எனக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். என்கிட்ட அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இல்லை. லாஸ்ட் இயர் எனக்கு இருந்துச்சு நிறைய செடியில். மெயினாக எனக்கு வெண்டைக்காலெல்லாம் வரும் அந்த மாதிரி. ஸோ ரோஸ்லேயும் எனக்கு லாஸ்ட் இயர் இருந்துச்சு. இந்த வருஷம் எனக்கு ஒரு செடியில் கூட அந்த மாதிரி இஷ்யூஸ் வரல. காரணம், என்னோடய ஷெட்யூலில் நான் ரெகுலராக ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது க்ளீனாக வச்சுருக்கேன் செடியை. நான் ரொம்ப இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் நிறைய செடியை க்ரௌடாக வச்சுருந்து பாருங்கள், இது கூட உடஞ்சிருச்சு இந்த பூ. நிறைய க்ரௌடாக அடைச்சி வச்சோம்னா, அதுவும் இந்த கிளைமேட் திடீர்னு ஒரு சேஞ்சில் காற்றுல ஹியூமிட் ஒரு மாதிரி ஒரு வெக்க கலந்த காற்று அப்படியெல்லாம் இருக்கும்போது ஃபங்கஸ் நிறையா வந்துரும்ப்பா. இந்த பவுட்ரி மில்டியூ ஒரு விதமான ஃபங்கஸ் தான். உங்களுக்கு ஈரப்பதம் ஒரு மாதிரி வெக்க கலந்த ஈரப்பதத்தில் இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செடிக்கு ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். நான் இப்போ இந்த காற்றடி காலனால கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன். இதுவே அடிக்கடி நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருவேன். காற்று நல்லா, செடிக்கு காற்று ரொம்ப முக்கியம். ரொம்ப க்ரௌடாக வச்சாலும் இஷ்யூஸ் நிறையா வந்துடும். இந்த மாதிரி பவுட்ரி மில்டியூ ஃபங்கஸ் எல்லாம் ஈஸியாக அட்டாக் ஆகிடும். அதே மாதிரி சாயங்கால நேரமும் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா ஈவினிங் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. எப்பயுமே பாட்டிங்கை ஈரப்பதமாகவே இருந்துச்சுன்னு வைங்க, ஓவராக சொதன்னு இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஃபங்கஸ் இலையிலெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் ஹோம் ரெமிடிஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் நீம் ஆயில், கொஞ்சம் லிக்விட் சோப் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இது ஹோம் ரெமிடி, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்கிறவங்களுக்கு. இல்லை பால் உங்களுக்கு 100 ml 900 ml தண்ணி கலந்து காலையில் நேரத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் வெயில் பட்டு அந்த ஃபங்கஸ் எல்லாம் இறந்துடும். அது ஒரு பண்ணலாம். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை பூண்டு, வெள்ளைப்பூண்டில் 2-3 பல்லை நீங்கள் நல்லா அரைச்சி 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா, அது ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஸ்மெல்லுக்கும் இந்த ஃபங்கஸை கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஹோம் ரெமிடிஸில். ஸோ ஹோம் ரெமிடிஸ் இல்லாமல் இன்ஆர்கானிக் வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு சல்ஃபர் கிடைக்குதுப்பா. சல்ஃபர் வாங்கிக்கலாம். வெட்டபிள் சல்ஃபர் வாங்கி 2 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, வேறு வழி இல்லை, நீங்கள் ஹோம் ரெமிடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் சல்ஃபர் யூஸ் பண்ணலாம். 2 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலாம். நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைனா நம்ம சிஸ்டமிக் ஃபங்கிசைட் பெவஸ்டின், உங்களுக்கு சாஃபெல்லாம் ரெண்டுமே கலந்துருக்கு. அந்த மாதிரி ஃபங்கிசைட் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராது. அதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும். சம்டைம்ஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டும் கலந்து கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம நீம் ஆயிலும் கொஞ்சம் ஃபங்கிசைடும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்பயும் உங்களுக்கு இது ரெடியூஸ் ஆகும். நிறைய வழி இருக்குது இதை குறைக்கிறதுக்கு. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு மெயினாக ரோஸ் பிளான்ட்டை நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் நீட்டாக வச்சுக்கிறணும். கார்டனை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வராதுப்பா. ஸோ இதுதான்ப்பா பவுட்ரி மில்டியூக்கு நம்ம இப்படியெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். தாய் செடினா என்னன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. பாருங்கப்பா, இதுதான் தாய் செடி.
இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக பாருங்கள். இதெல்லாம் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு இது க்ரோத்தே ஆகலை. இது வந்து அப்படியே நான் அந்த நர்சரி மண்ணை அப்படியே தான் வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் சாயிலும் உமி கலந்து தான் வச்சேன். ஆனாலும் எனக்கு இது க்ரோத் அந்த அளவுக்கு இல்லை. கட் பண்ணி விட்றேன். கொஞ்சோண்டு தழுக்குது, வருது, திருப்பி போயிடுது. காரணம் என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப பெரிய செடி. அதில் இருக்க குச்சியெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் இருக்க பேலன்ஸ் இவ்வளோ கனமான செடியை நமக்கு கொடுத்துருக்கனால இதில் சத்து இருக்காது, தெம்பு இருக்காது. லேசாக உடைச்சா கூட அது வந்து உடஞ்சிரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து ரீபாட்டெல்லாம் பண்ண முடியாது. வேறு கழுவி வைக்க முடியாது. இது வேஸ்ட் இந்த செடியெல்லாம். நான்லாம் இது சும்மா தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது எந்த யூசேஜ் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் ட்ரிம் பண்ணேன். கொஞ்சம் தளிர் இருக்குது. ஓகே, தளிர் இருக்குது, ஓரளவுக்கு பூ வரும். இது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். லைஃப் லாங்குக்கெல்லாம் இந்த தாய் செடி வராது. ஸோ இவ்வளோ கனமான செடியெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. இதெல்லாம் நானும் தெரியாமல் ஸ்டார்டிங்கில் வாங்கின செடிக தான். அந்தளவுக்கு பூ வருது, ஆனாலும் அந்தளவுக்கு எஃபெக்ட் கிடையாது. நிறையா வந்து இதில் வந்து பிரச்சனை வந்துடுது. ஏன்னா செடியில் தெம்பு இல்லை. நிறைய அவங்க அந்த குச்சியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கனமான செடியை நம்ம வாங்கக்கூடாது. கிட்டத்தட்ட இதெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதுவும் கனம்தான். இவ்வளோலாம் வாங்கக்கூடாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் நியூ க்ரோவர்ஸ்க்கு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன செய்வோம், கனமான செடி நிறையா பூ பூக்கணும், இந்த மாதிரி செடியை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். மதர் பிளான்ட்டுன்னு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு செடி வாங்கும்போது ஓரளவுக்கு அது குச்சி கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் 1 இயர் 2 இயர் பிளான்ட். இதெல்லாம் ஓரளவுக்கு கூட ஓகே. ஆனால் அப்போ காட்டினதெல்லாம் ரொம்ப பெருசு. இந்த செடி கூட ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வேறு கழுவியெல்லாம் அந்தளவுக்கு இதெல்லாம் வந்து வைக்க முடியாது உங்களுக்கு. இது கொஞ்சம் பெரிய பெரிய செடி தான். ஸோ இந்த 2 செடியை பாருங்கள். இதை நம்ம வேறு கழுவி உமியில் வச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஒரு 2 months பேக்கு. இது ஓரளவுக்கு ஓகே. இந்த செடி வந்து கொஞ்சம் சின்ன செடி தான். என்கிட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தது. அதுக்கப்புறம் அதில் சின்னதாக தான் இருந்துச்சு. இதை பாருங்கள், இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் அந்த வீடியோ கூட இருக்குது. நம்ம வேறு ஃபுல்லாக கழுவணும். கழுவிட்டு உமியும் மண்ணும், வீட்டு கார்டன் மண் ஜலிச்சு கூட நான் காமிச்சிருப்பேன். இதை எப்படி வளர்க்கணுங்கிறத ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் தான் வளர்த்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. சில பேருக்கு அந்த உமியில் வளர்க்குறதுக்கு இதுதான் மெத்தடு. இன்னொன்று கொக்கோபீட்டில் இதை மாதிரி வேரை கழுவிட்டு நம்ம வளர்த்து காமிக்கிறேன். எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது நல்லா தான் க்ரோத் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்குறோம், 1261 அந்த மாதிரி கொடுத்து NPK கொடுத்து தான் பேபிலேருந்து வளர்க்குறோம். ஸோ வேரை கழுவிட்டாலே அது ஒரு பேபி. ஃபஸ்ட்லேருந்து தான் வளர்க்க முடியும். அதுக்கு எடுத்த உடனே நீங்கள் ஹெவியாக எதுவும் கொடுக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் தான் கொண்டு போய் வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த ரோஸ் ஃபுட்டுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு இந்த செடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த செடியெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து வேரை கழுவி சாயிலில் வைக்கலாம். இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரூனிங் கூட பண்ணியிருக்கேன் நான். பரவாயில்ல, ஆனாலும் இது எல்லாத்தையுமே நான் கழுவிடலான் இருக்கேன். கழுவி இதை சும்மா இப்படி இந்த மண்ணில் வச்சு யூஸ் கிடையாது இந்த செடி. ஸோ நான் இப்போது கடையில் வாங்கி வச்சாலும் எனக்கு வேஸ்ட்டு. நான் கடையில் ஆன்லைனில் வாங்குறதெல்லாம் நான் சிண்டரில் தான் வைக்க போகிறேன். ஸோ டிஏ ரோசஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வாங்கலான்னு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து வேரை கழுவி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வந்து இதை க்ரோத் பண்ணலாங்கிறத நம்ம காட்டுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பழைய செடி உங்கள்கிட்ட வளராத செடி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி இதில் சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆன செடியாக தான் இருக்கும். என்கிட்டே இது 1 வருஷமாக இருக்குது. அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. இப்போ இது ரீசெண்டாக இதை கட் பண்ணேன். கொஞ்சம் தளிர் வருது. இருந்தாலும் சடன்னு வளரலை உங்களுக்கு இந்த செடியெல்லாம். ஸோ இப்போ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இருந்தாலும் பெரிய செடியாக வரல. ஸோ அகெயின் இதை வந்து வேறு கழுவி தான் நான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு 4-5 செடி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இதெல்லாம் தான் நம்ம கழுவி நம்ம வைக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே சாயிலில் தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த வேர் வந்து உங்களுக்கு இதாகலை, கம்ப்ளீட்டாக வெளியில் வர மாட்டேங்குது வேர். இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் தழுத்திருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளோரிபண்டா வெரைட்டி மாதிரி சின்ன பூ இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வரதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிடலாம். நியூ பிகினர்ஸ்க்கு, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம்ப்பா. எப்படி வேணாலும் வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். பாருங்கள், இந்த செடி வந்து 8 inch பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம்.
அடுத்து நான் பேபி பிளான்ட்ஸ் பாருங்கள், ஆன்லைனில் வாங்கின செடியும் நான் சிலதை காட்டுறேன். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வாங்கின புஷ்பாஞ்சலியில் வாங்கின செடி அதுவும் எப்படி இருக்குது, எவ்வளோ மெலிசாக இருக்குங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான்ப்பா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே தாய் செடி, இதெல்லாம் வேஸ்ட்டு. நம்மளாம் இதை வேறு கழுவி வைக்க முடியாது. இதை நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். இதை சும்மா பூக்கிற அளவுக்கு பூக்கட்டும்னு அப்படியே வச்சிடலான் இருக்கேன். பாருங்கள், நம்ம இந்த பிளான்ட்ஸ் யூஸ் இல்லை. இந்த மாதிரி வாங்கிடாதீங்க. வாங்கினாலும் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. மதர் பிளான்ட் மாதிரி செடி வாங்கிட்டு நம்மளால் வளர்க்க முடியாது. ஸோ நீங்கள் காட்டியிருக்கேன், கொஞ்சம் ஸ்டிக் பென்சில் அளவுக்கு இருக்கணும். ஸோ இது ஆன்லைனில் காட்டுறேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆன்லைனில் வாங்கினது குச்சி ரொம்ப மெலிசாக இருக்குது. இது ரீசண்டாக உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. சிண்டரில் 2, கொக்கோபீட்டில் 2 வளர்த்தது. ஸோ இது ப்ளூ மூனுங்கிற செடி ஒன்று, கன்னியாஸ்ரீ செடி ஒன்று, 2 வாங்கினோம். 2 சிண்டரில் வச்சோம். பாருங்கள், சின்ன சின்ன பேசல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது, குட்டி குட்டியாக வருது. ஸோ இதெல்லாம் இப்படி தான் பெருசாக ஆக்கணும். இது நம்மக்கிட்ட நம்ம தான் வளர்க்கணும். அப்படி வளர்த்தா தான் இது ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அது மரமாட்டம் நம்மளால் வளர்க்க முடியும். ஆல்ரெடி அவங்க வளர்த்து கொடுத்த செடியை கொண்டு தாய் செடியை வாங்கி வளர்த்தோம்னா அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, அந்தளவுக்கு வளராது. பாருங்கள் எவ்வளோ பேசல்ஸ் வருது. இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதோட க்ரோத் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. நடுவுலே கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹெவியாக இருந்தனால கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பீட் பிக்கப் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ மூனும் கன்னியாஸ்ரீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் கொக்கோபீட்டில் வளருது பாருங்கள். இந்த செடி பாருங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. வளர்ந்து பிரான்ச்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. நீளமாக பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ இந்த செடியெல்லாம் நம்ம இப்படி தான் வளர்க்கணுப்பா. இந்த மாதிரி ஹைட்டாக வளர்க்கணும். வளர்த்து அந்த மாதிரி ரோசஸ் பட்ஸ் எல்லாம் வரும்போது பிஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பிஞ்ச் பண்ணிங்கன்னா தான் அதை அகண்டு வளர்க்க முடியும். பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு. இது ஒரு பேஸில் தான் பூத்துருக்கு. அந்த பூ எல்லாத்தையும் அதனால தான் நான் ட்ரிம் பண்ணுறது. ட்ரிம் பண்ணலைன்னா உங்களுக்கு க்ரோத் இருக்காது. எல்லா எனர்ஜி இந்த மொட்டுக்கு போயிடும். பூ பூக்கிறதுல போய் செடியோட க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம பிஞ்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. பூவை இந்த அளவுக்கு பிஞ்ச் பண்ணால் போதும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பேஸிலேருந்து இவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு. இப்படி தான் வளரும் இந்த செடி. பேபிலேருந்து வளர்த்தோம்னா இப்படி தான் நம்மளால் வளர்க்க முடியும். பாருங்கள், இந்த செடியும் அதே மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மொட்டெல்லாம் கொஞ்சம் கலர் வரும்போது நம்ம பிஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த க்ரோத் அந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் நம்ம காட்டுறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின செடி தான். இது லவ் பட் ஃபர்ஸ்ட் ரைட். இப்போ கூட அந்த பூ 2 நாளுக்கு முன்னாடி பறித்தேன். அதுலேயும் பாருங்கள், அந்த சின்ன க்ரோத் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதில் ஒரு டைபேக் இருக்குது, நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா செடி நம்ம பெருசாக கொண்டு போக முடியும். எடுத்த உடனே ஒரு தாய் செடி வாங்கி வளர்த்தோம்னா அந்தளவுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ இதெல்லாம் நான் கேபிஎஸ்சில் வாங்கி சின்ன செடி தான் வாங்கினேன். வாங்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. உங்களுக்கு பாருங்கள், இது ஒரு பேசில் ஸ்டேக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு. எவ்வளோ ஹைட்டாக போகுது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம இப்படி தான்ப்பா வளர்க்கணும். இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ பேசில்ஸ் இருக்குன்னு. இதெல்லாம் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வளர்க்கணுன்னா நீங்கள் வேறு கழுவி வச்சு தான் வளர்க்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே சாயிலோடு வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக உங்களால் வளர முடியாது. பாருங்கள், இதுவும் பாருங்கள், இந்த செடி பாருங்கள், இது ஒரு சின்ன செடி தான். வாங்கி எவ்வளோ பேசில்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செடி காட்டுறேன் பாருங்கள். இதில் நிறைய பேசில்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வரணும் உங்களுக்கு நிறைய. இந்த மாதிரி கீழேருந்து வந்துச்சுன்னா புஷியாக கொண்டு வரலாம். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் மொட்டு விடும். அந்த மொட்டை நம்ம பிஞ்ச் பண்ணோம்னா செடி நல்லா அகண்டு வளர்க்க முடியும். ஸோ இதெல்லாமே கொக்கோபீட்டில் வளர்கிற செடி தான். ஒரு கேபிஎஸ்சில் நான் போன செப்டம்பரில் வாங்கின செடி தான். ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க செடி. இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வளர்த்து கொண்டு வரலாம். இல்லை உங்கள்கிட்ட பழைய செடி இருந்தாலும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், கொக்கோபீட்டை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிளாக்கை கழுவியிருக்கேன். நிறைய செடியை ரீபாட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, உங்களுக்கு காட்டுறதுக்கும் சில கொக்கோபீட்டெல்லாம் வளர்த்து காமிக்கிறதுக்கும் கொக்கோபீட் தேவைப்படுது, நான் காட்டுறேன். அப்புறம் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில் ஃபங்கஸ் வருதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னீங்க.
ஸோ பாருங்கப்பா, அந்த கம்போஸ்ட்டில் நிறைய ஈரப்பதம் இருந்தால் ஃபங்கஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா உணர விட்டு டப்பாவில் எடுத்து வைங்க, காத்தாட வைங்க. அந்த வெர்மி கம்போஸ்ட்டில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து வைங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபங்கஸ் இஷ்யூஸ் வராதுப்பா. பாருங்கள், நான் காட்டுறேன் என்கிட்ட இருக்கிறத. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.